உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச தோல்விகளோ அவமானங்களோ நீங்கள் யாரும் நிர்ணயிக்க போகிறதில்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு. எதிர்காலம் இன்னும் எழுதப்படாமல் தான் இருக்குது. நீங்கள் யார், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது உங்கள் எதிர்காலம் தான் உங்களை மாற்றி அமைக்கும். எனவே முடிஞ்சு போன பழைய விஷயத்தை விடுத்தல்லுங்க. இன்றைக்கி என்ன நடந்தாலும் எது மாறினாலும் அடுத்த நாள் சூரியன் உதிக்கத்தான் போகுது. நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு மோசமான விஷயம், ஒரு நல்ல விஷயம். ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லை, மாற்றம் மட்டும்தான் மாறாதது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது, கண்ணாடி போல் பாதுகாக்க வேண்டியது, எளிதில் உடஞ்சிடக்கூடியது தான். இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் கண்ணாக இருந்து நம்ம எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வச்சு அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துலையும் நம்ம நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை நினச்சி கவலைப்படுறது ரொம்ப நேரத்தை வீணாக்கிற ஒரு செயல். அதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. உங்களுடைய கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய எதிர்காலம் இன்னும் எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய தொடக்கம் தான். ஒவ்வொரு காலை பொழுதுமே நம் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். அதை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த வெள்ளை காகிதம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்களுக்கு இருக்கிற இப்போ நிகழ்கால பிரச்சனைகளோட அதிகமான எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிறத நிப்பாட்டுங்க. அதை முதல்ல மாற்றி அமைங்க. ஏன்னா நீங்கள் உணர்கிற விதத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க முடியும். முடிவு அப்படின்றது ஒரு தொடக்கத்திற்கான ஆரம்பம் தான். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பல ஆண்டு காலமாக மனுஷன் கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி, எத்தனையோ விஷயங்களை செய்ய நினைக்கிறோம், ஆனால் தினப்படி ஒரு நாளை கடக்கிறதுக்கே நேரம் பத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். உங்களுடைய தனித்திறமை என்ன, நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, எந்த விஷயத்தில் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத கண்டுபிடிங்க. உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு ஒரு சின்ன படிக்கட்டாக கூட அது அமையலாம். ஏன்னா விடாமுயற்சி தான் நம்மளை இங்கே வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருளை இருட்டில் தொலைச்சிட்டு அதை வெளிச்சத்தில் தேடுறதுக்கு சமமாக இருக்கும். கடைசியாக உங்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லிக்க நினைக்கிறேன். கடந்த காலத்தை பற்றின சர்ச்சைகள் எல்லாருடைய லைஃப்லையும் நிறையவே இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் நடந்த ஃபெயிலியர், இப்படி எல்லாருடைய லைஃப்லையும் நிறைய இருக்கவே தான் செய்யுது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் கடந்த காலத்தை போய் மாற்றவே முடியாது. நீங்கள் தவறான சொற்களை பயன்படுத்தியாக இருக்கலாம், தவறான செயல்களாக இருக்கலாம், இல்லை என்னமோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஒரு கோலை நோக்கி போகிறப்போ ஒரு ஃபெயிலியராக நீங்கள் அட்டம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம போய் அதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் அதிலேருந்து நம்ம என்ன லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை, நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் ஓடுறப்போ இது எல்லாமே, இந்த வலிகள், இந்த பெயின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு நம்மளுடைய வெற்றி பாதைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். கடந்த காலத்தை விட்டு முதல்ல வெளியில் வாங்க. நிகழ்காலத்தில் ஃபஸ்ட்டு வாழ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வேணும், எப்படிலாம் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வளமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், நல்ல வேலை வேணும், நல்ல பிஸ்னஸ் வேணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எதிர்கால கோலாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய நிகழ்காலம் சந்தோஷமாக இருக்கும். வருங்காலம் இன்னமும் அதை விட ஒரு படி மேலே சந்தோஷம், உங்களுடைய வளமும் செல்வ செழிப்பும் சேர்ந்து அமையும்.